பாண்டியன் ஸ்டோரில் அடுத்து என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். சுகன்யா பண்ண டார்ச்சரில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து சரவணன் தண்ணி வாங்கிட்டு வர்றாரு. அதை வாங்கிக்கிட்டு பாருண்ணா பரவாயில்லையே வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குறியேன்னு சொல்லி மேலே வா, இன்னைக்கு தான் யாரும் இல்லைல்ல நம்ம போய் அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. மொட்டை மாடிக்கு போயிட்டு நல்லா 2 பேரும் குடிச்சிட்டு இருக்க சரவணன் பார்த்திங்கன்னா தன்னோட மனசில் உள்ள கஷ்டம் எல்லாத்தையும் பழனிக்கிட்ட சொல்லிடுறாரு. அதை சுகன்யா காதில் வாங்கிடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்க மாமா, இப்போ மாமி உங்களை நல்லா பார்த்துக்குதா, சுகன்யா அத்தை உங்களை நல்லா பார்த்துக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கே அப்படின்னு ஒரு மாதிரி தலையை அசைக்க, என்னாச்சு மாமா, என்னாச்சு, அத்தை உன்னை ஒழுங்காக பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நல்லா தான் பார்த்துக்கிறா அப்படின்னு அவன்கிட்ட விட்டு கொடுக்காம பேசிட்டு 2 பேரும் கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்திங்கன்னா சரவணன் தன்னோட மனசில் இருக்க முடியாமல் ரொம்ப அழுதுடுறாரு. ஏன்டா அழுகுற மருமவனேன்னு சொல்லி கேட்க, அதுவா மாமா, மயில் எனக்கு தெரியாமல் நிறைய பொய் சொல்லிட்டா மாமா, என்னாச்சுடா, என்ன சொன்னா அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன்ட்டு ஹோட்டலில் போய் வேலை பார்த்துட்ருக்கா, அவருக்கு வேலை வர வரையும் அதை பார்க்க போகிறேன்னு சொல்கிறா. ஆனால் அதை என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, நம்ம என்ன வேலைக்கு போன்னு அவளை தட்டிய விட்றோம், என்கிட்ட கூட சொல்லலை மாமா, அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கா. அதுவும் அவன் அந்த ஹோட்டல்காரன் எப்படி திரும்ப திட்டுறான், எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டை வேற நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், அவனும் ஒரு மாதிரியாக பார்த்தான், எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு மாமா சொல்ல, சுகன்யா அதை இங்கே நின்று கேட்டுடுறாங்க. அதோட பழனியும் என்ன பண்ணுறாருனா தன்னோட மனசில் இருக்க கஷ்டத்தை இவங்கிட்டயே சொல்லிடலான்னு, இந்த பாருடா மாப்பிள்ளை, சுகன்யாவும் அத்தை நீ நினைக்கிற மாதிரி அவள் கிடையாது, அவள் வேற மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே சுகன்யா வந்துடுறாங்க.